வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி வந்து த்ரெட்டில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஜரியில் வந்து ஒரு லேயர் எடுப்போம். த்ரெட்டுன்னு எடுக்கிறப்ப இந்த மாதிரி 2 லேயர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போடுறப்ப கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயும் போல் லாங்காக ஒரு செயின் ஸ்டிச்சு, அப்புறம் ஷார்ட்டாக ஒன்று. அந்த நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா வந்து லாங்காக ஒரு செயின் போட்டுக்கணும். எடுக்கிறப்ப லாங்காக ஒன்று எடுத்துக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி லாங்காக ஒரு செயின் எடுத்துக்கணும். எடுத்து இந்த மாதிரி கீழே அதுக்கு அந்த லாங்காக எடுத்த செயினுக்கு கீழே குட்டியாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த லென்த் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த லென்த்தில் சென்ட்ரு பாயிண்டில் இன்னொரு செயின் மேலே குடி எடுத்து அதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் ஸ்டெம் ஸ்டிச்சு. அதே மாதிரி இன்னொரு தடவை சொல்கிற பாருங்க. இந்த மாதிரி லாங்காக எடுத்துட்டு அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு செயின் போடணும். குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு மேலே வந்து அந்த சென்ட்ரு பாயிண்டில் ஒரு ஷார்ட்டாக ஒரு செயின், அப்புறம் லேசாக கீழே இழுத்திங்கன்னா அதே லாக் ஆயிரும். அதே மாதிரி லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒரு செயின், அப்புறம் மேலே இருக்க செயினுக்கு சென்ட்ரு பாயிண்டில் ஒரு லாங்காக ஒரு செயின், கீழே குட்டியாக ஒரு செயின், அதுக்கப்புறம் மேலே இருக்க செயினுக்கு சென்ட்ரு பாயிண்டில் ஒரு செயின். இந்த மாதிரி தான் போடணும். நான் இதுக்கு முன்னாடி ஜரியில் போட்டிருக்கேன். எப்படி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணுன்னு 2 டைப் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு எப்படின்றது புரியும். இதுவும் புரிகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதுக்கு முன்னாடியில் நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்கள் கமெண்ட்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டெம் ஸ்டிச் போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் ஸ்டெம் ஸ்டிச் எப்படின்னு. இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் வந்து நான் எப்பயும் சொல்கிறது தான், எப்பயுமே செயின் ஸ்டிச் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போட்டு பழகுங்க. அது மாதிரி சும்மா ஒரு லைனில் போடாமல், நான் இதுக்கு முன்னாடி வீடியோ டிசைன்ஸுக்குள்ளே எப்படி அப்ளை பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் பழகுறது அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 2 டிசைனில். அதையும் பாருங்கள். அந்த மாதிரி டிசைனில் அப்ளை பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் அடுத்து டிசைன்ஸ் எதுவும் அப்ளை பண்ணி போடுறப்ப கஷ்டமாக இருக்காது. அதனால் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு 10 லைன் 15 லைன் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஸ்பீடும் வரும். அது மாதிரி நல்லா இதுவும் எக்ஸ்பீரியன்ஸும் ஆகும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செயின் ஸ்டிச் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் ஸ்ரீஹரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போட்ட ஸ்டெம் ஸ்டிச் இது ஜரியில் வந்து போட்டிருக்கோம். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. அதை நான் இன்னொரு வீடியோவில் எப்படி போடுறதுன்றதை காமிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம இப்போ போட்ட ஸ்டெம் ஸ்டிச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள். செயின் ஸ்டிச் அடிக்கடி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் போட்டு பழகுறதுக்கும் கொஞ்சம் சிரமம் இருக்காது. அதனால் அடிக்கடி செயின் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ உங்களுக்கு போட்டு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், போடுறதுக்கும் நல்லாயிருக்கும்.
உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் போட முடியும் அப்படின்னு. அதனால் அடிக்கடி செயின் ஸ்டிச் போட்டு பழகி பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்து என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு இப்போ எதுக்கு இந்த செயின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் ரொம்ப பேர் பழகுறவங்களுக்கு வந்து நான் வந்து கீழே என்ன ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு அதை பார்த்தாலுமே புரியாது. அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா புரியும். அதனால தான் நான் அந்த இதை உங்களுக்கு அடிக்கடி போட்டு காமிக்கிறேன். நான் கீழே வந்து கீழே என்ன ப்ராசஸ் பண்ணணும், அதாவது நீடில் கீழே போய் ஒரு நூலை சுற்றி மேலே குக்கி மாதிரி எடுத்துகிட்டு வரும். அது வந்து உங்களுக்கு இந்த கிளாத்துக்கு கீழே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு நல்லா. நான் எல்லா எந்த வீடியோ பார்த்தாலுமே இந்த ஒரு கிளாத்தில் தான் போட்டிருப்பேன். அதனால் உங்களுக்கு புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே என்ன ப்ராசஸ் இருக்குது, நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்றது. அதனால தான் நான் இப்போ இந்த இதையும் உங்களுக்கு வீடியோவையும் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு செயின் ஸ்டிச் அடிக்கடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், கீழே வந்து எப்படி செயின் ஸ்டிச் போட்டு எடுக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு புரியலை, எப்படி போடணும் எடுக்கணும் அப்படின்றது புரியலை அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி நான் போடுற வீடியோவில் மேலே ப்ராசஸை மட்டும் பார்க்காம கீழே இருக்க ப்ராசஸையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து செயின் ஸ்டிச் வந்து கீழே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.